மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கல்வியின் பொருளாதாரத்திலாக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேத வசனத்தை நான் சற்று நேரம் தியானிக்க உமக்கு மகிழ்ந்தாக்கும் கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ந்தாக்கும். இந்த இடத்துல மத்திய சுவிசேஷத்தில் பார்க்கும்போது நன்றாய் ஒரு அறியப்பட்ட ஒரு சம்பவம் இது. என்ன சம்பவம்னா, என் தேவனாய் கர்த்தரோடு கூட இருக்கிறதான 12 அப்போஸ்தலர்கள், அல்லேலூயா, 12 அப்போஸ்தலர்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கவும் ஊழியம் செய்யவும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுல பிரதான ஒருத்தர் உண்டு. அவர் பேர் என்னது? பேதுரு. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 12 பேர்ல பிரதானவர் யாருன்னா பேதுரு. ஏன்னா பேதுரு மேலதான் தேவன் சொல்றார், உன் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. அப்படியானால் அப்பேற்பட்ட ஒரு மூத்த ஒரு ஊழியக்காரன் பேதுரு. அல்லேலூயா. அந்த மூத்த ஊழியக்காரனாக அந்த பேதுரு இடத்துல ஒரு சம்பவத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். எத்தனை காரணம்? 3 காரியம். என்னன்னா, விசுவாசத்தை குறித்து. அற்ப விசுவாசி. என்ன விசுவாசம்? அற்ப விசுவாசம். உன் விசுவாசம் பெரியது என்ற ஒரு விசுவாசம். அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்குள்ள மிகப்பெற்ற விசுவாசத்தை நான் காணவில்லை. இந்த 3 காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பேதுரு யாரோடு கூட இருக்கிறார்? ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாரோடு கூட இருக்கிறார்? ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய ஊழியர்களை போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் செய்கிற அற்புதம் பார்க்கிறார், அதிசயம் பார்க்கிறார், எல்லாவற்றையும் கண் கூட நேரா பார்க்கிறாரு. நம்மள மாதிரி அவர் அறிந்தவர். ஏசப்பாவை நம்மளுக்கெல்லாம் வேதத்தின் மூலம் நம்ம அறிந்து கொண்டிருக்கோம். யார் மூலமா? வேதத்தின் மூலமா இயேசுக்கு நம்ம அறிந்து கொண்டிருக்கோம். ஆனா அப்போ சில பேதுரு வந்து அப்படி கிடையாது. இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசு போகிற இடத்திலெல்லாம் போனவர், இயேசு செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் போது கூட இருந்தவர், மரித்தவன் உயிரோடு கூட இருக்கும்போது எழுந்தும் போது பார்த்தவர். இப்படி எல்லா காரியத்தையும் பார்த்தவருக்கு ஒரு பேர் ஏசப்பா என்ன பேர் வச்சிட்டாரு அவருக்கு? அற்ப விசுவாசி. என்ன விசுவாசம்? அவருதான் அந்த பேர் வச்சுக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம படிக்கணும். என்ன ஒரு சம்பவம் நடக்குன்னா, ஏசு கிறிஸ்து ஊழியம் முடித்து கொண்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு கொண்டு இருக்கும்போது இவங்க கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க. எதுல போயிட்டு இருக்காங்க? கடல்ல. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது 4ஆம் ஜாமத்திலே ஏசு கிறிஸ்து எங்க வராராம்? கடல் மேல வராராம். அந்த கடல் அப்படியே அங்கலாய்ச்சி இருக்கும்போது கர்த்தர் வந்து கடல் மேல நடந்து வரும்போது இதை யாரு பார்க்கறது? சீசர் எல்லாம் பாக்குறாங்க. யாரை பாக்குறாங்க? இயேசுவை பார்க்க. யார் பார்க்குறாங்க? கடல் மேல ஒருத்தர் நடந்து வராரு தெரியும், ஆனா யாருன்னு பாக்குறாங்க? அவரை ஆவேசம் பேயின்னு பாக்குறாங்க. சீசர் இயேசு எப்படிமா பாக்குறாங்க? பயம் தானே. 4ஆம் ஜாமம். திடீர்னு வந்த பயம் தானே. 4ஆம் ஜாமம் வர. ஜாமம் 4ஆம் ஜாமம். கடல் மேல வர. கரையில் நடந்தாலும் என் பொண்ணு தான் வருது, அந்த அண்ணன் தான் வராருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கால் மேலே படாம போயிருந்தா நம்மளா என்ன அம்மா இந்த பக்கம் என்னவோ போச்சு, அப்படியே ஒரே பயம் தானே. அப்படி இருக்கும்போது கடல் மேலே ஒருத்தர் நடக்கிறான்னா நிச்சயமா பயம் வருமா வராதா? பயம் வரதான் வரும். அவங்க பார்த்தாங்க கடல் மேல் நடக்க. 25ஆம் வசனம் தான் சொல்றான். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா. ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் என்ன பண்ணிட்டாங்க? அலறினாங்க. நம்ம அலறம்ப ராவுல அவங்க அலறிக்கிறாங்க பாருங்க. அலறிட்டாங்க. என்னன்னு பார்த்து ஆவேசம். கர்த்தர் மாதிரி அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் மாதிரி அவங்களுக்கு தெரியல. எப்படி தெரியறாங்க அவங்களுக்கு? ஆவேசம் மாதிரி, ஒரு பேய் மாதிரி, ஒரு பிசாசு மாதிரி. அப்படி பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? பயந்துட்டாங்க. பயந்துட்டோன்னு ஏசப்பா சொல்ற, நான் தான் பயப்படாதீங்க. யாரு? நான் தான் பயப்படாதீங்க. ஆனா பயப்படாதோன்னு பேருக்கு கொஞ்சம் விசுவாசம் வருது. அப்ப யார் இவரு? இயேசுவா தான் இருக்குது. பயப்படாதீங்கன்னு அப்போ சொல்றாரு. அப்போ இயேசுவே நீரே ஆனால் நான் எங்க நடந்து வரணும்? கடல் மேல் நடந்து வரணுமா? அது விசுவாசமா கேட்க. எப்படி? நீ தான் நான் நம்பணும் ஆண்டவரே. இந்த ஜலத்து மேல இந்த கடல் மேல நடக்குது பேயா நீயா? நீயா பேயா எனக்கு தெரியல, ஆனா நான் நடந்து வரணும். அப்ப நான் உன்னை விசுவாசிப்பேன், அப்ப நான் உன்னை நம்புவேன். அப்படிதான் கேட்டாராம் ஒருத்தர். யாரு? தோமா. உன்னுடைய விழாவிலே என் கையை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன்.
கூடவே இருந்தாடா? எவ்வளோ நாள் அவரோட ஊழியம் செய்தாடா? அவர் போகிற இடத்துல போய் அற்புதம் பார்த்தியாடா? இப்போ அவனுக்கே என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி இவருக்கு நம்பிக்கை இல்லை. நீரானால் அப்ப இயேசு கிறிஸ்து அவன் நம்பல. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சொல்ற நான் தான் வாப்பான்னு சொல்லும் போது அப்ப நீரானா நான் ஒண்ணு செய்யணும். எது மேல் நடக்கணும்? ஜலத்தின் மேல் நடக்கணும், கடல் மேல் நடக்கணும் அப்படின்னு சொன்ன. சரிப்பா அப்பவும் சொல்லிட்டாரு, நீ வாப்பா அப்படின்னு சொன்ன. கொஞ்சம் தலை நடந்து போறாரு. மறுபடியும் காத்து நாடுதான் பலமா ஆச்சோன்னு ஐயோ. நம்ம கூட அப்படிதான் சில டைம்ல நல்ல விசுவாசமா இருக்கும், நல்ல விசுவாசத்தோட வேமா அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கூட பாருங்க ஐயோ அமிழ்ந்து போறான். அப்பதான் சொன்னாராம் ஏசப்பா கையை பிடிச்சு தூக்கி அற்ப விசுவாசியே. என்ன விசுவாசி? இவங்க கூட நாக்குறேன். ஏசப்பா கூட இருந்தே பயம். நமக்கு இன்னும் ஜாஸ்தியா பயம் இருக்கும். ஏசப்பா கூட இருந்தே பயம் அவங்களுக்கு. ஆனா சில பேருங்கள இந்த குட்டி பசங்கள்லாம் நைட்டுங்களா 8 மணின்னு வச்சுக்க 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் ஏம்மா கூட வாயம்மா கூட தான் வரேன் போட போக மாட்டாங்க. கூடவே இரு குச்சின்னு தான் போவாங்க எல்லாத்துக்கும். அந்த பையன் நான் தான் வாடான்னு கூப்பிட்டா கூட அவன் போறான். போனோன்னா காற்றை பார்த்துட்டான். இப்போ யாரை பார்க்கல? ஆண்டவர் பார்க்கல. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏசப்போடைய வார்த்தையின்படியே நம்ம போகும்போது எது வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ணாது. அதை பார்த்துன்னு வச்சுக்கா பயம் வந்துடும். ஐயோ அமுந்து போகையில அப்பதான் கூப்பிடுறான் இயேசுவே கூப்பிடுறான் போது அந்த வசனத்தை பாருங்க 30 படிங்க. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று சொல்லும் போது தான் ஏசப்பா சொல்ற ஆட அற்ப விசுவாசியே. அல்லேலூயா. என்ன விசுவாசம்? அற்ப விசுவாசியே அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் வச்சாரு. ஏன்னா சந்தேகப்பட்டதுனால. யார? ஏசப்பாவை அவன் சந்தேகப்பட்டதுனால காற்றான வரட்டும் எதனா வரட்டும் கொந்தளிக்கணும் வரட்டும் அவரோடு கூட இருக்கிறோம். பயப்படலாமா? பயப்படக்கூடாது. அப்படியே கிறிஸ்துவாகி நாம் எது வந்தாலும் பயப்படக்கூடாது. விசுவாசிகளமா பயப்படக்கூடாது. எதுக்கத்தாலும் பயம் 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 இல்லாவே நம்ம எல்லாம் அற்ப விசுவாசி தான். அப்போ இவர் சொல்றாரு அற்ப விசுவாசி ஏன் பயப்பட்ட? நான் உங்களோட இருக்கிறேன் இல்லவா? அப்படியே நான் கைவிட்டு இருப்பேன். அப்படியே அவனை மூழ்கி சாகடிச்சிருப்பேன். அதனால தான் அவருக்கு பேர் வச்சாராம் அற்ப விசுவாசியே. அப்போ அவன் சொல்றான் என்னை காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது அட அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது ஏன் மறந்துட்ட அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் வச்சார். அப்படி நாமும் கூட கிறிஸ்து பிள்ளைகளா இருந்து பயந்து நான் எல்லா காட்டுக்கும் பயந்து போனா நமக்கு கூட என்ன பேரு? அற்ப விசுவாசியே. விசுவாசம் இல்லாத அதான் சொன்னாராம் கலாத்தியார்ல. ஆனா விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி என்றாராம். அப்போ பவுல் சொல்றாரு கலாத்தியார்ல நான் விசுவாசமே இல்லையே எவ்வளோ உங்களுக்கு போதிக்கிறேன்னு எவ்வளோ சத்தியத்தை சொல்றேன். அப்போ என்ன வரணும் உங்களுக்கு? விசுவாசம் இல்லையே. விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. அப்படின்னா விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அந்த விசுவாசம் இருந்தாலும் இப்போ சொல்ல வேதம் சொல்றது உனக்கு கொஞ்சம் கடுகால விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போகத்தக்கதான் போய் சமத்துல விழும். விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமான தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இப்படியா சொல்றாய்? யாரு சொல்றதுனா இந்த மரியாம்மா சொல்றாரு. மாத்தா மரியாவுடைய சகோதரி சொல்றா ஆண்டவரே சகோதரி செத்து போட்டாங்க. அதுக்கு சொல்ற நான் உயிரோடு எழுப்பேன். விசுவாசிக்கிறாயா என்று சொல்லுங்க. அப்ப சொல்லி விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் விசுவாசிக்கிறதால் எல்லா விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளையான அற்புதமான பேய்களை ஓட்டுவார்கள், சுகப்படுத்துவார்கள் எல்லாவற்றையும். அப்போ விசுவாசமா உள்ளவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் இந்த அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கிறார். அப்படி பேதுரு இயேசு கூட இருந்தும் கூட அவனுக்குள்ள என்ன இல்லை? அந்த விசுவாசம் இல்லைன்னா நீ பாஷனா இரு, நீ உபதேசா இரு, அற்ப விசுவாசம் தான். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பெரிய ஆளானார். விசுவாசம் இல்லாத உபதேசங்கள், விசுவாசம் இல்லாத தேவனை பிற்பற்றுதல் அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசம் அப்படின்னா முக்கால் அற்ப விசுவாசம் அல்ல, ஆணித்தரமான விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆணித்தரமான விசுவாசம் யோபு தான். செத்தாலும் பரவாயில்ல நான் யோபு தான். யாரு தான்? யோபு தான். எவ்வளோ சொல்றாங்க எவ்வளோ பண்றாங்க. ஆனாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். யார? ஆண்டு செத்தாலும் ஜாரம். அந்த விசுவாசம் நம்மளுக்கெல்லாம் இருக்குமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா யோபு போல நம்மளாம் இருக்க முடியாது. ஏன்னா இயேசு அவனை போல ஒத்தமனும் பொல்லாப்பு பயந்து ஓடணும், அவனை போல நீதிமான் வருவனும் இல்லை. நம்மளாம் ஜீரோ, நம்மளாம் ஜீரோ 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 ஜீரோ. நம்மளாம் நீதிமானின்னு சொல்லத்துக்கு கூட முடியாது. ஏனென்றால் சத்தியத்தை எவ்வளோ நம்ம தவற விடுறோம். எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியுதா நம்மளால?
இந்த ஒரு வார்த்தையை நான் கடைப்பிடிச்சா 100 வார்த்தையை விட்டுறேன். நானே கூட கடைப்பிடிக்கவே முடியாது. ஆனால் யோபு பார்க்கும்போது அவன் கடைசி வரைக்கும் தேவனுக்காக வாழ்ந்ததுனால ஏசப்பா என்ன பண்ணுறாரு, ரெட்டை தனியாக ஆசிரிப்பார். அதுதான் அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதோ அற்ப காரியத்துக்காக ஒரு காரியம் நிறைவேறணும், ஒரு கல்யாணம் ஆகுனா போதும், அதுக்காக பொண்ணு கிடைக்கணும்னா ஒரு கிறிஸ்தவ பொண்ணு பார்த்துட்டு அதுக்காக கல்யாணத்துக்காக மட்டும், அதுதான் அற்ப விசுவாசங்களுக்கெல்லாம். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம், ஒரு சாவு, இதுக்கெல்லாம் ஐருங்க வரணுமா. ஆனால் இவங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, இவங்க வேதம் வாசிக்க மாட்டாங்க, இவங்க வீட்டில் ஜெபம் பண்ண மாட்டாங்க, இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல காரியம் ஆனோன்னா எங்கே வரணும், ஐரு வரணும், பாஸ் வரணும். அவங்க அற்ப விசுவாசிகள். அது எந்த விசுவாசம்லாம் தேவன் ஏற்றுக்கொள்றதில்லை. நீ இருந்தால் தேவனுக்காக வாழு. யோபு போல கடைசியில் இயேசுக்காக வாழும்போது நம்ம பார்த்து சொல்கிறோம், என்னுடைய விசுவாசம் ஆணித்தரமான விசுவாசம், என் மேல் நம்பிக்கையா இருக்கு. அதான் யோபு சொல்கிறான், கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. ஏசப்பா கொண்டு வரா சொல்ல மாட்டார். அவன் சொல்கிறான் அவ்வளோ விசுவாசமா, கொன்னாலும் பரவாயில்ல, என்ன செத்தாலும் பண்ணாலும் பரவாயில்ல, நான் மறுதளிக்க மாட்டேன். அப்போ அது போல விசுவாசத்தை பார்த்து தான் நம்ம சொல்லுவார், விசுவாசம் இல்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு. சரி, இவனுக்கு அது விசுவாசம். இன்னொரு அம்மாவை கொடுத்து பார்க்கலாம், அற்ப விசுவாசம். இன்னொரு அம்மா அதே 15, மத்திய 15:28 வாசம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவர் மகள் ஆரோக்கியமானார். அல்லேலூயா. இந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம்? பெரிய விசுவாசமா. அப்பா அவங்க பெரிய விசுவாசம். அவங்களுக்கு அவங்கெல்லாம் ஜபத்திலே சாதிச்சிருவாங்க. அவங்கெல்லாம் சொல்றாங்க பாரு, நம்மளெல்லாம் பார்த்து அவங்கெல்லாம் ஜபத்திலே சாதிச்சிருவாங்க, ஜபத்திலே ஊட்ட கட்டுவாங்க, ஜபத்திலே கல்யாணம் பண்ணுவாங்க. ஜபத்தால் ஆகாதது எதுவுமே ஆகாது. ஜபம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அல்லேலூயா. அதுதான் சொல்ற, ஜபம் இல்லாத என்ன விடும். ஆனால் தான் நாங்கள் மோல்டிங் போட்டு ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்மளுக்கெல்லாம் ஜபம் இருக்கிறதுனால தான் தேவன் மோல்டிங் போட்டு கொடுத்துருக்கிறார். எப்பவுமே ஜபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனா ஜபம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற வாழ்க்கை. எந்த நேரத்திலும் எப்போதும் ஜெபிக்கிறது மாத்திரம் நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த அம்மாவுக்கு என்னன்னா, இந்த அம்மாவுடைய விசுவாசம் பெருசா, பெரிய விசுவாசமா. அடேப்பா பரவாயில்ல, நம்ம பாராட்டலாம். நம்ம கூட இருந்த பேதுரை பார்த்து சொல்லிட்டாரு, அற்ப விசுவாசி. இந்த அம்மா கூட இல்லை. அல்லேலூயா. தூரமாக்குது. எப்பவுமே பாருங்க, கூட கிட்ட இந்த உறவு தூரப்படும், தூரம் இருந்தால் உறவு கெட்டு வரணும். அப்படி பாரு, இந்த அம்மா தூரக்கார அம்மா. ஆனா இந்த அம்மாவுக்கு விசுவாசம் பெருசாக. ஏன் பெருசாகுதுன்னா, அவருடைய மகள் மிகவும் கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கும்படி வந்திருக்கிறாள். அல்லேலூயா. அப்படியே தன்னுடைய மகள் நல்லாகணும், தம்முடைய மகள் சொஸ்தமாகணும், தம்முடைய பிள்ளை நல்லா எப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறாங்க நம்ம. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக அல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக. நாமும் கூட தம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது தான் தேவன் நம்மளை பார்ப்பாரு. நல்ல சகோதரர்கள், அல்லேலூயா, நல்ல சகோதரிகள். எதுக்காகனா தம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது, உங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், எனக்காக அழாதீங்க. சிறுகள் அறையும் போது, ஏசப்பா அறையும் போது ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தா, ஐயோ ஆண்டவரே அப்படின்னு அழுதாங்களாம். அப்ப அவரு ஸ்திரீகள் பக்கமா திரும்பி சொன்னாராம், எனக்காக அழாதீங்க. அல்லேலூயா. எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். அல்லேலூயா. அப்படியே இயேசுக்காக அழுற ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட முதல்ல நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம அழுந்து நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை தான் ஏசப்பா பார்த்து என்ன சொல்றாராம், பெரிய விசுவாசம். அல்லேலூயா. பெரிய விசுவாசம். அப்போ அந்த சகோதரி சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, சரியே உன் விசுவாசம் பெரிய. அதுக்கு முன்பாக ஏசப்பா சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், இப்படி வந்தேன், பிள்ளைகள் அப்பத்த நாய்க்குட்டிகளுக்கு போறது நல்லதில்ல. அப்போ கூட சொல்றாரு, ஐயா மேஜை மேலேருந்து கீழே விழுத துணிக்கைகளை அந்த குட்டிக்கு சாப்பிடு அல்லவா, பாருங்க எவ்வளோ சாமி. அல்லேலூயா. நம்மள அந்த அண்ணன் ஜபத்துக்கு கூப்பிட்டா வரல, அடுத்த டைம் அந்த அண்ணன் வீட்டுலேயே சேர்க்க கொடுத்தாரு. அந்த அம்மா அப்படி சொல்லியா, ஐயா குட்டிகள் சாப்பிடல துணிக்கல ஆடும்போது ஏசப்பாவே மனமாட்டா, இந்த விசுவாசம் பெருசுடாயப்பா. அல்லேலூயா. இந்த விசுவாசம்
பெருசா தான் அந்த சகோதரியை பார்த்தாரு. உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லி அந்த மகனை சுஸ்தப்படுத்தினார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய விசுவாசம் பெருசா இருக்கணும். அல்லேலூயா. பெரியவரை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சிறு காரியம் நம்ம எதிர்பார்க்க பெரிய இதை காட்டிலும் பெரியதானவர்களை செய்வார். அல்லேலூயா. உன் விசுவாசம் எல்லாவற்றுக்கும் மேலாக செய்ய வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை எல்லாத்தையும் செய்யக்கூடியது. அல்லேலூயா. நம்பிக்கை நம்பி இருக்கிற இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது பெரிய காரியங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே சமுத்திரங்கள் இரண்டாக பிரிந்தது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணம் இடிக்கப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசித்தாலே போதும். அல்லேலூயா. வேற சொல்றது பொண்ணு வெள்ளி ஏசப்பா கேட்கவே கேட்கல. விசுவாசத்தை மட்டும் வேலை. நீ விசுவாசமா இருந்தா மட்டும் போதும். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உனக்கு விசுவாசமா இருந்தா போதும். அப்பா அந்த வசனத்தை படிச்சா அது என் மூளைக்கு ஏற்கல. நான் விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிச்சிடுவோம். எப்படி ஊரில் இருக்கிறவங்களே ஜெயிக்க முடியல. என்ன ஒன்னோட ஒன்று அச்சுன்னு பிச்சுன்னு வரும்போது என்ன அதுவே ஜெயிக்க முடியல. நான் வீட்டு உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ அவ்வளோ பெரிய விசுவாசம். எவ்வளோ பெரிய விசுவாசம். அவ்வளோ நீ விசுவாசித்தால் உலகத்தையே ஜெயிக்கலாம். அப்போ அந்த விசுவாசமானது பெரிய விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள நிறுத்த வேண்டும். இன்னொரு விசுவாசத்தை நம்ம பார்த்து முடிக்க போறோம். மத்தேயு 8:10 வாசி. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்கு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளும் இஸ்ரவேலுடைய ஜனம் யாருடைய ஜனங்க? ஏசப்புடைய ஜனம். யாருடைய ஜனம்? ஏசப்பா ஜனம், இஸ்ரவேல் ஜனம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தேசமே இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஒரு நாடே இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிறதான நாடு இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்ற? இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலை தான் தெரிந்து கொண்டார். எங்க? எகிப்தில் இருக்கும்போது தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க அடிமையப்பட்டு இருந்த ஜனங்களை அங்கிருந்து ஒரு ஊழியக்காரன் அனுப்பி அங்கிருந்து மோசே மூலமாக கொண்டு வந்து அவங்க எல்லாம் அதிசயம் அற்புதம் செய்து எல்லோரும் கொண்டு யான் ஜனம்னு அவர் சொல்றார். யாருடைய ஜனம்? என்னுடைய ஜனம் அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஜனங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஜனங்க கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க. அந்த பார்வனை அடிமைப்படுத்திருக்கான். என் ஜனங்களை விடுவிக்கும்படியாய், என் ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வரும்படியாய், மோசே உன்னை நான் அனுப்புகிறேன், வா. அவன் சொல்றான், என்னன்னு சொல்றான்? மந்தனாவு எனக்கு பாடவே வராது பிரதர். நல்லா பைபிள் படிப்பேன், ஆனால் எனக்கு பாட தெரியாது பிரதர். சில பேர் நல்லா பைபிள் படி ஆனால் பாட தெரியாதான். சில பேருக்கு நல்லா பாடுவாங்களையும் ஜெபம் பண்ண தெரியாதான். இவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா உலகத்தில். நல்லா பாட்டு போடாரு, ஆனால் ஒரு ப்ரே பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். ஒரு கிறிஸ்துவனா நல்லா பாடணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா வேத வாசிக்கணும், இது எல்லாமே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் அங்கிருந்து கொண்டு வந்து இஸ்ரவேலை எல்லாவற்றையும் கொண்டு வந்து என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் அவங்களே எல்லாம் ராஜாவாக்கிட்டாரு, ஆசாரியராக்கிட்டாரு. எல்லாத்தையும் யாரே தான் அங்கே இருக்கிறாங்க? அவருடைய ஜனமே தான் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜனமும் இவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு 100க்கு அதிபதிகளை இருக்கிற விசுவாசம் இல்லையா? அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் பார், அவங்க இந்துங்க, அவங்க எவ்வளோ பக்தி ஆகிறாங்க தெரியுமா? எவ்வளோ பக்தி ஆகிறாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு தவறாமல் வராங்க தெரியுமா? நம்ம போகிறது இல்லையா? ஆனால் போகிறோம் அப்படி சொல்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலுக்குள்ளும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. அவன் பாருங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணல, அவன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணல, அவனுடைய வேலைக்கு எவ்வளோ பறந்த மனத்தாங்க பார்த்தீங்க. யாருக்காக? வேலை, பிறருக்காக ஜெபம் பண்ணுறான் பாருங்க. தனக்காகவும் பண்ணிக்கல. நானெல்லாம் நம்ம ஜெபம்லாம் எப்படி? ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுக்கணும் ஆண்டவரே, நல்ல ஒரு பைக்கை கொடுக்கணும் ஆண்டவரே, நல்ல ஒரு காரை கொடுக்கணும் ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆனால் இவன் வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறான். யாருக்காக? நம்மளாம் வேலைக்காரனுக்கு ஜெபம் பண்ணுவோம். கஷ்டம் பண்ணுவோம், ஆனால் கஷ்டம் தான். இப்போ வேலைக்காருக்காக ஜெபம் பண்ணதுனால தான் அவர் பார்த்தான்னு சொல்றாரு, அப்பா கூட இருக்கிற சீசர்களை பாருங்கடா போய், இஸ்ரவேலுக்குள்ள நான் எப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்போ தேவனாய் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான விசுவாசம் நமக்கு இருக்கணும். போய் அவங்க கிட்ட கத்துங்க.
அவங்க கிட்ட போய் கத்துங்க, எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க, அவ்வளோ எப்படி விசுவாசிக்க பாருங்க. எப்போ பாரு அவங்க வீட்டில் ஜப சத்தம், எப்போ பாரு பாடல் சத்தம், எப்போ பாரு துதியின் சத்தம், எப்போ பாரு தேவனை ஆராதிக்கிற சத்தம், இப்படி இருக்குது போய் பாருங்க. அவங்க நம்மளை குறித்து என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லணும். இந்த இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்காகவே தம்முடைய ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாய், தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாய், எப்படியாவது இந்த பூமியிலிருந்து அந்த பாவத்தில் மன்னித்து பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது, அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய், நித்தியமாய் வாழ்கிறதான எவர் லாஸ்ட் லைஃப், அந்த லைஃபுக்கு கொண்டு போக முடியாதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனால் அந்த ஜனங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீ எந்த அதிகாரத்தினாலே வேலை செய்கிறாய்? யார் கேட்கறது? ஆசாரியர் கேட்கிறார். எந்த அதிகாரத்தினையும் சுகப்படுத்துகிறார்? சர்ச்சையுடைய பாஸ்டர் கேட்கிறார். எந்த அதிகாரத்தினாலே இவங்களை குணப்படுத்தினார்? அந்த சபையுடைய மூப்பர்கள் கேட்குறாங்க. இவங்களுக்கு தான் வந்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் இவங்க தான் கேள்வி கேட்கிறாங்க. எங்கேயோ இருக்கிறான் 100க்கு அதிபதி, அவன் விசுவாசிக்கிறேன் வேலைக்கார சொத்தமாகும், அது வரணும் சொல்லும் போது தான் சொல்றாரு, அப்பா நான் வரத்துக்கு என்ன நம்ம சொல்ல மார்க்கு நாங்கள் யாத்துமோ 36 வருஷம் நாங்கள் கிறிஸ்துவோம், நீ நாடா நீக்கு வந்து சொல்ற புரோஜனம் இல்லையா? விசுவாசம்லாம் புரோஜனம் இல்லை. மார்க் தட்டிக்கலாம், ஆனால் அந்த விசுவாசம் இல்லைன்னா புரோஜனம் இல்லையே. அதை பார்த்து தான் மேன்மையை சொன்னார். இவன் பாடுறா 100க்கு அதிபதி, இஸ்ரே நமக்குள்ளே இருக்கிறீங்க இவ்வளோ ஜனம், நான் சொந்த ஜனங்களுக்காக நான் வந்தேன், நீங்கள்லாம் என்ன புறம்பா தட்டுறீங்க, நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க. இவன் வேலைக்காரனுக்காக ஜெபம் பண்ணுறானடா, இவன் மற்றவனுக்காக ஜெபம் பண்ணுறானா, அதை பார்த்தா மெச்சிக்கினாராம். இவருக்குள்ள இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. யோவான் ஒரு வசனம் வாசிங்க, யோவான் 1:11 வாசி. யோவான் 1:11. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோடு அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவர் நமக்கு சொந்தமானதுனாலே வந்தார். சொந்தத்துல பிறந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பிறந்தார். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணியா? ஏத்துக்கலையா? அது பாருங்க, சொந்தமானதிலே வந்தார், அந்த சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ள. ஏசப்ப வந்ததே நமக்கு தான், ஏசப்ப வந்ததே நமக்கு தான். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா எங்கேயோ இருக்கிறான் இவங்க விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. எங்கோ இருக்கிறான் இவங்க விசுவாசித்து ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணா நல்லா ஆயிடும், ஏசப்பா கிட்ட முறையிட்டா நல்லா ஆயிடும். அவங்க விசுவாசிக்கிறான். சொந்தமானதுல வந்தாரு, சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு நல்லா தெரியும். போய் ஜப ஆலயத்தில் சொஸ்த பார்க்குறாரு. அவங்க கேட்குறாங்க, ஜப ஆலயத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆகுதே, இதில் போய் நீ சொஸ்தமாக்கலாமா? யாரை கேட்குறாங்க? ஆண்டவரே கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேள்வி கேட்டவங்க யார்? பிஷப்புங்க, ஐயருங்க, பாஸ்டருங்க, எப்பேற்பட்ட பதில் இருக்கிறவங்க தான் கேட்டாங்க அவர் கேள்வி. மற்றவங்க யாரும் கேட்கல. சொந்தமானவர்கள் வந்தால் சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளி. நீ எந்த அதிகாரத்தில் இதெல்லாம் செய்கிற? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அடப்பாவி, கொடுத்த அதிகாரம் அவர் மூலமாக தான் நீ பண்ணுகிற. நீ அவர் கொடுத்த அதிகாரத்தால் நீ உயர்ந்து வருகிற. இவரை கேள்வி கேட்கறான். நீ யாரு? நீ கேள்வி கேட்கறோம். நீ சுகப்படுத்துறதுக்கு நீ யாரு? நாங்கள் தானே பண்ணோம், அதை நாங்கள் தானே ஜெபம் பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது. யார் ஜெபம் பண்ணாலும் கத்த சுகம் கொடுப்போறா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ண, நான் தான் சீஃப் பாஸ்டர், நான் தான் ஜெபம் பண்ணால் தான் உனக்கு நல்லாகும், நீ என்கிட்ட வந்து ஜெபம் நத்திங். சும்மா அதெல்லாம் ஜெபம் உன்னுடைய விசுவாசம் தான். அல்லேலூயா. அதனால போய் ஜெபம் பண்ணிட்டு தப்புன்னு சொல்ல வரல. நான் பண்ணாதான் ஆகுன்னு சொன்னால் அது தப்பு. என்னால் தான் நீ நல்லா ஆகணும்னா அது தப்பு. எல்லாருக்கும் தேவனா கத்த. சூரியன் என்ன பண்ணுறாரு? எல்லாரும் மேலே தான் உடிக்கல, கிறிஸ்துவ மேலே மட்டும் உடிக்கல. அப்போ தேவன் இறக்கமுள்ளவராயிருக்கிறார். இங்கே பாருங்க, சொந்தமானவங்க வந்தால் சொந்தமானவங்க வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் இங்கே சொன்னாரு, அப்பா இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அப்போ நம்முடைய விசுவாசம் கூட எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்க வேண்டும்? இப்பேற்பட்ட விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேதுரு போல நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அவிசுவாசமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த சகோதரி போல, இந்த 100க்கு அதிபதி போல நாமும் கூட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை பார்த்து தேவனும் சொல்ல வேண்டும், விசுவாச பிள்ளைகள் இவர்களுடைய எல்லா காரியத்தையும் நான் அறிந்திருக்கேன், விசுவாசத்தினால கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் எதுவும் இல்லைனா கூட என்னை விசுவாசிக்கிறாங்க, நான் அவருக்கு கொடுக்குறேன். ஏசப்பா நம்மளுக்கு குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். கடைசியில் ஏசப்பா நம்மளுக்கு குறித்து சாட்சி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம என்னென்ன பண்ணுமோ எல்லாத்துக்கும் குறித்து சாட்சி, ஒரு 3 சாட்சி வரப்போகுது. கடைசியாக 3 சாட்சி வரும். அப்போ தான் நம்ம யாராருன்னு நமக்கு தெரியும். என்னை குறித்தே சாட்சி
நான் பெரிய ஊழிக்காரனாக கூட யாராக இருந்தாலும் பச்சை பாலம் கிடையாது. இங்கே ஒன்றா நான் வேஷம் போடலாம், அங்கே வேறத்தில் கழிச்சு விட்டுருவாரு, போப்பா நீ போயிட்டு வாப்பாங்க. இங்கே ஒன்றா நம்ம எல்லாருக்கும் முன்பாக நான் பெரிய ஆள் மாதிரி நான் பரிசுத்தவான்னு காமிச்சிக்கலாம். ஆனால் தேவன்கிட்ட அப்படி காமிக்க முடியாது. வேலையிலையா நீ யாராக இருந்தாலும் சட்டம் தான் வந்துட்டேன். இங்கே ஒன்றா லஞ்சம் வச்சு உன் கேஸை மாற்றிடுவா, தள்ளுபடி பண்ணுறது நம்ம இங்கே பண்ணலாம், அங்கெல்லாம் தள்ளுபடியே பண்ண மாட்டேன். ஜட்ஜ்மெண்ட் அவ்வளோதான் உட்காந்துருவார். நீ நன்மை செய்தால் நன்மைக்கேற்ற பலன், தீமை செய்தால் தீமைக்கேற்ற பலன். கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உட்காந்துறாரு. ஆனால் இப்போ அவர் ஜட்ஜ்மெண்ட்டாக இல்லை, இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. நீ எவ்வளோ தப்பு பண்ணாலும் கர்த்தர் ஒன்று சேர்த்துனே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இரக்கமாக இருக்கான், இரக்கமாக இருக்குன்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். இப்போ வரையும் தான் இரக்கம். இதுக்குள்ளே நம்ம மனம் திரும்பி இயேசு உண்மையாக ஏற்றுக்கொள்றது தான். ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உக்காண்டான்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. ஒருவனுக்கு ஒரு ஜட்ஜுக்கு ஒருத்தன் வேலைக்காரனாக இருந்தாலும், இந்த வேலைக்காரன் அவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் அவன் வெக்கிலாக இருக்கும்போது தப்பு பண்ணும்போதா வேலைக்காரன் ஒருத்தன் ஒரு ஒருத்தன் வெக்கிலாக இருக்கும்போது அந்த தப்பு பண்ணுறோன்னா அவன் அப்போ பாதி ஒரு வாதாடி என்ன பண்ணுவார், அவர் விடுவிக்கிறார். ஏன்னா இவர் வெக்கில் இல்லை, அதனால் வேலைக்காரன் என்ன பண்ணுவார், அவர் விடுதலை ஆக்கிடுவார். இப்போ இவர் ஜட்ஜு ஆகிட்டார். யார் ஆகிட்டார், வெக்கில் ஆனவர் இப்போ என்ன ஆகிட்டார், ஜட்ஜு ஆகிட்டார். இப்போ அவன் என்ன பண்ணுறான், அவன் தப்பு பண்ணுவேன் வந்து பார்த்தா இப்போ யார் உட்காந்துருக்கு மேலே, அவர் தான் நம்மளுக்கு வாதாடினவர் தான் எங்கே உட்காந்துருக்காரு, ஜட்ஜாக. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா என்னை யாரும் ஏன்னா வெக்கிலாக இருக்கும்போதே நம்ம எல்லா தப்பு இருந்து என்னை காப்பாற்றி விட்டார். இப்போ யாராகிறாரு, ஜட்ஜு. அவர் தானே தீர்ப்பு சொல்லணும். அவர் என்ன பண்ணுவார், என்ன காப்பாற்றிடுவார், எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ரொம்ப தெம்பம் வந்தோடனே தீர்ப்பு கூறினாலும் இவருக்கு ஏற்ற தண்டனை இவருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்பட்டு அப்புறமா வந்து வெளியே வரணும். கேட்டானா, நீ வக்கீலாக இருக்கும்போதே எனக்கு உதவி செய்தீங்க, நீ ஜட்ஜாக இருக்கும்போது அது வந்து ஜாஸ்தியாக உதவி செய்வாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே. அப்போ உனக்காக நான் வாதாடணும்னா உக்காந்தேன், ஆனால் இப்போ வாதாடணும் உட்கார முடியாது, நான் தீர்ப்பு சொல்கிறேன்னா தான் உட்கார முடியும். மலையிலுயா. அப்படி நான் தீர்ப்பு சொல்லணும், நியாயமாக தான் தீர்ப்பு சொல்லணும். அன்றைக்கி நீ பணம் கொடுக்கலையோ அப்போ நான் உனக்கு போய் தீர்ப்பு சொல்லலாம், போய் வாதாடலாம், அதுக்கு எனக்கு நேரம் இருந்துச்சு, அது மாதிரி நான் செய்யலாம். ஆனால் இப்போ என்னால் அப்படி செய்ய முடியாது. அப்போ ஜட்ஜாக ஏசப்பா உட்காந்துட்டாருன்னா என்னதான் ஜட்ஜ்மெண்ட்டு தான். அவரவருக்கு செய்த தக்க பலன் அவரோடு கூட வரும். அவரை கர்த்தர் வரும்போது அவனை நியாயம் தீர்ப்பார். அந்த இடத்துல இரக்கம் மேன்மை பாராட்டாது. இப்போ தான் நமக்கு இரக்கம், இப்போ தான் கிருபை, இப்போ தான் தயவு, இப்போ தான் அவருடைய அன்பு, எல்லாமே இப்போயே தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னா முடியாது. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டா நியாயம் தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்துக்கே கிருபை தள்ளுபடி ஆகிடும், இரக்கம் தள்ளுபடி ஆகிடும், எல்லாம் தள்ளுபடி ஆகிடும். ஒரு காரிருள் தேசத்தை மூடிக்கும். அல்லேலூயா. அப்போது என்னதான் பிரயாசப்பட்டாலும் முடியாது. அதுக்குள்ளே அந்தி கிறிஸ்து வந்துடுவான். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி உலகத்தில் நிறைவேறிடும். அவன் சொல்கிற சட்டம் தான், ஒன் கார்டு ஒன் தேசம். அல்லேலூயா. ஒரே காடு ஒரே தேசம். எல்லாம் சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவன் என்ன சொல்கிறான் அதுபடி தான் நீ ஆட முடியும். உன்னால் தனி இச்சையாக ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த காலத்துக்குள்ளே தான் இரக்கத்தின் தேவனை நம்ம பிடித்து கொள்ளணும். அந்த காலம் முடிஞ்சிச்சனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்தி கிறிஸ்துடைய கால் வந்து அரசாட்சி நின்றுவோம். அதுக்காக எல்லா ஆயத்தையும் நிறைவேறி கொண்டு வருகிறது. அது சீக்கிரமாக வரப்போகுது. அதுக்குள்ளாய் நாம் தப்பிச்சு யாரோடு கூட போயிடணும், ஆண்டவரோடு கூட போயிடணும். ஆண்டவரோடு கூட போயிட்டா நமக்கு என்ன இல்லை, நியாயத்திற்கு இல்லை. கை விட்டுமானா, ஏசப்பா வரையில் நம்ம கை விட்டுமானா மிகவும் கஷ்டம். அதுக்கப்புறம் ரட்சிப்பு என்பது மிகவும் கொடிதாக இருக்குது. அப்போது இந்த இருக்கிற காலத்தில் நம்ம விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வோம். அந்த சகோதரி போல பெரிய விசுவாசம், அந்த 100க்கு அதிபதி போல நமக்கு பெரிய விசுவாசம் உண்டாக இருக்கணும். ஏதோ நம்ம கிறிஸ்தவர்கள் என்று போல பேதுரு போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசம் அதிகரித்து கொண்டு தேவன் வருகைக்காக காத்திருக்கும். கர்த்தர் வந்து நம்ம எல்லோரும் அழைத்து கொண்டு போவார். அது நித்தியமான ஜீவனுக்குள்ள நான் கடந்து போவோம். கர்த்தாவின் விசுவாசம்